வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புசை வக்கரதுடன் தந்தோர் பிரசோய ஓம் ஸ்ரீ கிரீம் கிரீம் கம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பெற்ற ஆகாவித்யாத நமக ஓம் ஸ்ரீ கிரீம் பஞ்சபூத வசிசிய ஓம் மந்திரக்கு பஞ்சபூத வசிசிய ஓம் லங்கு வந்து பஞ்சபூத வசிசிய ஓம் நங்கு வந்து பஞ்சபூத வசிசிய சுவாகா 9 நவகரங்கள் 5 பஞ்சபூதங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவணபவாய நமக. நாம் இப்போ வந்து யோகங்களோட வரிசையில் ஒவ்வொரு யோகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய யோகம் வந்து பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒரு யோகம். கிரக மாளிகா யோகம் கிரகங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு யோகம். ஓகேங்களா? கிரகங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு யோகம். கிரகங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து லக்னம் முதற்கொண்டு தொடர்ந்து 8வது ராசி வரையில் தொடர்ந்து இருக்கிறது கிரக மாளிகா யோகம். ஓகேங்களா? கிரக மாளிகா யோகம் இது ஜெனரலாகவே இந்த யோகம் இருந்துட்டா செல்வம் பெறுவது, சுகம் கிடைக்கிறது, வெற்றிகள் கிடைக்கிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது, புண்ணிய காரியங்களை செய்கிறது, உயர்ந்த பதவியை பெறுறது, ஓகேங்களா, தனம் சேர்றது, எல்லா காரியங்களும் வெற்றி அடைகிறது, திரளான பூமியில் சம்பாதிக்கிறது, பெரிய அரசியல் பிரபலங்கள் ஆகிறது, தான் வேலை பார்க்குற தொழிலில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்துட்டு போகிறதே அப்படிங்கிறத கிரகமாளிகா யோகத்தோட பலன்கள். ஓகேங்களா? கிரகமாளிகாவோட அமைப்பு லக்னம் இருந்து தொடர்ந்து கிரகங்கள் இருக்குது கிரகமாளிகா யோகம். இந்த யோகம் பெற்றவர்கள் நான் சொன்ன பலாபலன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து இவங்க வந்து பார்த்தோம்னா இளமையிலிருந்து கொஞ்சம் கஷ்டங்களும் ஏற்படும். இளமையிலிருந்து கொஞ்சம் கஷ்டங்களும் படுறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் கிரகமாளிகா யோகம் பெற்றவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றாங்க. கிரகமாளிகை யோகம் உயர்ந்த பட்டம் பதவி எல்லாத்துலேயும் போய் உட்காருவாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டங்களும் படுறாங்க. ஏன்னா கிரகங்கள் தொடர்ந்து இருக்கும்போது அந்த ஸ்தான பலத்தோடு இருந்துட்டால் நல்லது நடக்கும். அந்த கிரகங்கள் அதுவுமே நல்ல ஆட்சி பலம் அந்த கிரகங்கள் வரிசையில் வரும்போது அந்த கிரகங்கள் குறிப்பிட்ட கிரகங்கள் எல்லாம் அரசு கிரகங்கள் எல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருந்தா பெரிய அரசு பதவியில் போய் பெரிய லெவலில் போய் உட்காருவாங்க. ஓகேங்களா? தொழில் ஸ்தானாதிபதி அந்த நேர் இந்த 8 கிரகங்களும் ஆப்போசிட் இடத்தை அப்படியே டைரக்டாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து தவறான இடத்தை அதை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சுனாலும் கஷ்டங்களும் ஏற்படும். ஓகேங்களா? கிரகமாளிகை யோகம்ங்கிறது மிக அற்புதமான யோகம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா நூல்களிலும் பட்டம், பதவி, புகழ், பேர், புகழ், பணம், கீர்த்தி, பெரிய நல்ல காரியங்களை செய்வாங்க, நன்மதிப்பு எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த யோகம் இருக்கிறவங்களெல்லாம் நான் நல்ல ஒரு அரசியல் பிரபலங்களாக கூட வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்தனால அந்த கிரகங்கள் வந்து நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கணும். தொடர்ந்து எந்த கிரகம் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டா அந்த யோகம் உடனே செயல்பட்டு நம்ம நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதுலேயே வந்து ராகு கேது உட்காந்து இந்த கிரகங்கள்லாம் தொடர்ந்து அடைவிட்டு அது என்ன ஆயிடும், காலசர்ப்ப தோஷமாக மாறிடு. அப்புறம் 35 வயசு வரல அந்த யோகமே செயல்படாது, கஷ்டங்கள் அதிகம். புரியுதுங்களா நான் சொல்ல வருது? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். எது வேணாலும் ஒரு யோகம் வந்து ஒரு தோஷமாக மாதிரி யோகம் தரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. கிரகமாளிகா யோகத்துக்குள்ள இந்த அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. காலசர்ப்ப தோஷம் உள்ள வந்து அதுக்குள்ள மற்ற கிரகங்களால் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் கிரகமாளிகா யோகமும் செயல்படும், காலசர்ப்ப தோஷம் காலசர்ப்ப யோகமும் செயல்படும். அப்போ 35 வயசுக்கு மேலே தான் அவங்க பெண்மணிகளாலும் சூப்பராக போகும். அந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் ராகு உள்ள 3ஆம் இடத்துல பார்க்கும்போது ஏதாவது ஒரு கிரகம் மாறி போயிடுது. தனித்து 7ஆம் இடத்துல தனியாக புரிஞ்சு போயிடுது. ஓகேங்களா? கிரகமாளிகா யோகம்ங்கிறது பார்த்தோம்னா ஒரு அற்புதமான யோகம் தான். கிரகங்கள் வரிசை பிரகாரம் போனால் அந்த வரிசைக்குள்ள ஏதாவது ஒரு கிரகங்கள் ஒரு கிரகம் 2 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருந்ததுன்னா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். வாழ்க்கையில் உயர்ந்தான அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். நல்ல நன்மைகள் ஏற்படும், நல்ல சுகம் ஏற்படும், நல்ல சந்தோஷம் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும், நிறைய திரளான சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும், நன்மதிப்பு ஏற்படும், நலன்கள் எல்லாம் நிறைய அற்புதமாக நடக்கும். ஓகேங்களா? உயர்ந்த அந்தஸ்துக்குள்ளே போவாங்க. நான் சொல்கிற அமைப்பில் ஏதாவது ஒரு 2-3 கிரகங்கள் அதுக்குள்ளேயே வரிசைப்படி ஆட்சி பலம் பெற்றிருந்துட்டா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? கிரகமாளிகை யோகம் ஒரு அற்புதமான யோகம் தான். அது அந்த கிரகமாளிகா யோகத்தை நம்ம பார்த்து தான் அதை தீர்மானிக்கணும். அது எந்த லெவலில் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் தீர்மானிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அல்லது சோழி பிரச்சனை பார்க்கணும், திருமணம் பார்க்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும். வணக்கம், வாழ்க வளமுடன்.